ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2021 ஃபஸ்ட்டு ரைடு பெங்களூர்லேருந்து ஊட்டி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ மணி 4 ஆகுது. அதான் ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக மசனகுடி போயிட்டு அதுக்கப்புறமா ஊட்டி போகிறோம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 10:30 இல்லை 11க்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன். பொறுமையாக தான் போக போகிறேன். பெங்களூர்லேயே ஆல்ரெடி குளிர் தான். இப்போ நான் போகிறது வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்காகவும். ஸோ இயர் ஸ்டார்டிங்கில் ஸோ நேற்று ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டேன். நியூ இயர் அன்றைக்கி வெளியே எங்கேயும் அனுப்பல வீட்டில். ஸோ அதான் மறுநாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படியும் இருட்டில் உங்களுக்கு எதுவும் தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஸோ எந்த வழி பிடிக்க போகிறேன்னா எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு நைஸ் ரோடு எடுக்க போகிறேன். நைஸ் ரோட்டில் போயிட்டு இங்கே மைசூர் ரோடு கட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் கண்டினியூ பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக விடிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் மாண்டியா கிட்ட தான் வந்திருக்கும். குளிர்னால ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஆக்சுவலாக 80க்குள்ளேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து ஒரு பிரேக் எடுத்தோம். பிரேக் முடிச்சுட்டு விடிஞ்சிடுச்சு. போயிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாண்டியா வந்துடும். எப்படியும் 1 hour இல்லை 1.5 hour மைசூர் ரீச் ஆகிடுவோம். லாஸ்ட் டைம் ஊட்டி போயிருந்தப்போ பந்திப்பூர் வழியாக தான் போயிருந்தேன் மசனகுடி. பட் அது நைட் டைமு மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம்ன்றதால 7:30 ஆகிடுச்சு. நான் பந்திப்பூர் உள்ளே என்ட்ரு ஆகும் போதெல்லாம் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, உள்ளே போகும்போது பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கார் பின்னாடியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் போன கார் பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஸ்பீட் பிரேக்லையுமே நிற்கவே இல்லை. ஐ மீன் ஸ்லோ பண்ணவே இல்லை. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். என்ன பண்ணுறது, 2 வீலர் அந்த மாதிரி அடிச்சுட்டு போக முடியாது. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் நிறுத்தி போனேன். அதுக்குள்ளே அந்த காரு போயிடுச்சு. ஸோ சோலோவாக அந்த கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு மான் பெருசாக கொம்பு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்தது. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஆர்ஆர் படத்தில் வர்ற மாதிரி செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன் வண்டியை. அதுக்கப்புறம் பெரிய யானை ஒன்று அந்த பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே யானை நிற்குது அப்படின்ட்டு. ரோடு ஓரத்துலேயே இருந்தது, பெரிய பெரிய தண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு. அதை பார்த்ததுக்கப்புறமா என்னால் வண்டியே ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். செம்ம ஷாக்கிங். அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டவே முடியல, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா அப்படியே கடவுளை கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தபோது அதுக்கப்புறம் பைசன் கூட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 5-6 இருந்திருக்கும். அதுவும் ரோட்லேயே இருந்தது. அப்பா இதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு கடவுளே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக மசனகுடி ரீச் ஆகிட்டான். மசனகுடி ரீச் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலெல்லாம் நான் இந்த பயத்தோடலாம் மலை ஏற முடியாது. ஊட்டி மேலே நம்ம அங்கேயே ரூம் போட்டு தங்கிடுவோம் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு ரெசார்ட்டை பார்த்து ஸ்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 7 மணிக்கெல்லாம், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே ஊட்டி மலை ஏறினேன். செம்மையாக இருந்தது, சரியான ஃபீல். ஆனால் அந்த டைம் வந்து ஒரு கிட்டத்தட்ட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள 7 யானைங்களை பார்த்தேன். 7 யானை கரடி பார்த்தேன். ஸோ இந்த டைம் என்ன மாட்டுன்னு தெரியல. பட் லாஸ்ட் டைம் வந்து கோப்ரோ எடுத்துகிட்டு போகல, வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அதனால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. இந்த வாட்டி பார்க்கலாம் ஏதாவது மாட்டுதா அப்படின்னு. மாட்டினா நல்லாயிருக்கும் பார்த்து. அதுவும் இல்லாமல் ரெக்கார்டு வேறு ஆகிட்டு இருக்கு கோப்ரோ. ஸோ நம்மளால் அட்லீஸ்ட் அதையாச்சும் ரெக்கார்ட் பண்ணி
இது வரைக்கும் சோலோ ரைடே ஒரு 3 வாட்டின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி நந்தி ஹில்ஸ் போனால், லாஸ்ட் டைம் ஊட்டி வந்திருந்தேன், அதுதான் சோலோ ரைடு. அதுக்கப்புறம் ஆனால் சென்னை பெங்களூர் வந்து அடிக்கடி போயிட்டு வருவேன், ஜஸ்ட் ட்ராவல். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு 2 வாட்டி தான் போயிருக்கேன் சோலோவா. ஸோ மற்ற டைம் எல்லாமே குரூப் ரைடிங் தான், சிஆர்ஆர் கூட. இந்த வருஷம் ஃபுல்லாக மோஸ்ட்லி குரூப் ரைடு தான். 2020ல் 2021ல் கூட மோஸ்ட்லி குரூப் ரைடாக தான் போகுது. ஸோ சோலோ ரைடு எப்போனா தான் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் நான் கொடைக்கானலில் இருந்தேன், குரூப் ரைடு போயிருந்தேன். அப்போ சென்னை ராயல் ரைடர்ஸ் கூட அப்படியே ஓட்டுறோம். இது வந்து சடன் பிளான் தான். நானும் என் கூட மச்சானும் வந்துட்டுருக்கான். ஆமாம், இது வரைக்கும் எங்கேயுமே போனது இல்லை. சரி அப்படின்ட்டு நைட்டு தான் டிசைட் பண்ணுவோம் போகலாம் அப்படின்ட்டு. ஓகே சொன்ன உடனே ஓகேடா, அதே தான் 4 மணிக்கு ரெடியாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு ஒன்றியாக தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஊட்டியில். போனதுக்கப்புறம் ரூம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்ஸிமம் எந்தெந்த ரோட்லலாம் சுற்ற முடியுமோ நல்லா சுற்றிட்டு சைட் சீயிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஸ்டே. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு வேறு ஏதாவது பிளேசஸ் மிஸ் பண்ணியிருந்தா அந்த பிளேசஸ்க்கும் போயிட்டு மதியம்லாம் கிளம்பிடுவோம். எப்படியும் நைட்டுக்கெல்லாம் வந்துடணும். மறுநாள் ஆஃபீஸ் இருக்குது, நைட் ரைடெல்லாம் பண்ண முடியாது. மைசூர் என்ட்ரு ஆகிட்டோம், மைசூர் பார்டர். எப்படி 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மைசூர் ரீச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக மைசூர் உள்ளே போகலாம். நான் அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி நேராக ஊட்டி ரோடுக்கு, அந்த மசனகுடி ரோடு அங்கே கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் மைசூர் உள்ளே வந்துட்டோம். அங்கே ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலில் நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு ரிங் ரோடை பிடிச்சிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் மைசூர் உள்ளே போகும். ஊட்டி 163 போட்டிருக்கு இங்கேருந்து. ஆக்சுவலாக அது கூடலூர் வழியா அப்படின்னு நினைக்கிறேன் நான். கூடலூர் வழி போனால் தான் அவ்வளோ கிலோமீட்டர். ஸோ நம்ம மசனகுடி வழியாக போகிறதால கொஞ்சம் கம்மியாக தான். ரிங் ரோடில் ஒரு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ் ரிங் ரோட்லேயே போவோம். அதுக்கப்புறமா தான் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ரிங் ரோடு முடிச்சிட்டு இப்போ ஊட்டி ரோடில் கட் பண்ண போகிறோம். ஓகே, சிக்னல் போட்டுட்டோம். நம்ம நின்றது கரெக்டாக தான் போல. ஓகே, ஸோ பந்திப்பூர் ரோடு கட் பண்ணிட்டோம்.
வேண்டியதுதான். குண்டல்பேட்டெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பந்திப்பூர் ரீச் ஆக போகிறோம். டைம் 9 ஆகுது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம்.